வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். 12 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு தொலைபேசி தடை, அரசாங்கத்தின் திட்டம். ஓட்டுநர் உரிம கட்டண திருத்தம் இறுதி முடிவு தொடர்பில் வெளியான தகவல். வருகிறது மொந்தா புயல், இலங்கையை தாக்குமா? மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிய ஹயேஸ், இருவர் காயம், பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. தொடர்பான விரிவான செய்திகள். 12 வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு நவீன தொலைபேசிகள் பயன்படுத்துவதை தடை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அரசாங்க தரப்பு அறிவித்துள்ளது. குறித்த அறிவிப்பை பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் பெண்கள் மற்றும் சிறுவர் நலத்துறை அமைச்சர் சரோஜா போல்ராஜ் வெளியிட்டுள்ளார். அதன்போது 12 வயதிற்குட்பட்ட எந்த மாணவரும் தொலைபேசி வைத்திருக்கவோ அல்லது பயன்படுத்தவோ அனுமதிக்கப்படுவதை தடுக்க அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை அதிகப்படியான திரை நேரம் மற்றும் தீங்கு விளைவிக்கும் நிகழ்நிலை உள்ளடக்கத்திற்கு ஆளாகாமல் சிறுவர்களை பாதுகாக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இது ஆரோக்கியமான பிள்ளை பருவ வளர்ச்சி மற்றும் சமூக தொடர்புகளை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ஓட்டுநர் உரிம கட்டணத்தை திருத்துவது தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு கட்டண உயர்வுக்கான அதிகபட்ச வரம்பு 15% ஆனால் அது ஒரு தீர்மானிக்கப்பட்ட மதிப்பு அல்ல என்றும் திருத்தத்திற்கான அதிகபட்ச வரம்பு மட்டுமே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் கட்டண திருத்தம் ஏற்படுவதால் இந்த திருத்தம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி வழக்கமாக ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் 15% கட்டண திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றாலும் இந்த ஆண்டு கட்டண திருத்தம் தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய வங்காள விரிகுடாவில் உருவான மொந்தா என்ற புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையினால் நகர்ந்து வருகிறது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தகவல் தெரிவித்துள்ளார். குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது முல்லைத்தீவுக்கு கிழக்காக 749 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதோடு இது எதிர்வரும் 27ஆம் திகதி புயலாக மாற்றம் பெறும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில் இது 2025-2026 வடகீழ் பருவக்காற்று காலத்தில் உருவாகவுள்ள முதலாவது புயலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மொந்தா என்ற பெயரினை தாய்லாந்து நாடு வழங்கியுள்ளது. அதன்படி மொந்தா புயல் எதிர்வரும் அக்டோபர் 27ஆம் திகதிக்கு முன்பதாக புயலாக மாறி வடமேற்கு மேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் 28ஆம் தேதி இரவு அல்லது 29ஆம் திகதி காலை இந்தியாவின் ஆந்திரா மாநிலத்தின் காக்கிநாடா பகுதியில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இலங்கைக்கு இந்த புயலால் சேதமோ பாதிப்போ ஏற்பட மாட்டாது. இருப்பினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் எதிர்வரும் 28ஆம் திகதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும். கிழக்கு கரையோர பகுதிகளில் குறிப்பாக வடமராட்சி கிழக்கு, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை அருகிலான இடங்களில் கனமான மழை மற்றும் இடியுடன் கூடிய மின்னல் ஏற்படக்கூடும். மேலும் எதிர்வரும் 27ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இதன் விளைவாக வளிமண்டலத்தில் காணப்படும் ஈரப்பதன் முழுவதையும் இந்த புயல் உள்ளிருத்து கொள்ளும் என்பதனால் எதிர்வரும் 28ஆம் திகதி தொடக்கம் 11ஆம் மாதம் 6ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மழை கிடைக்காது. ஆனாலும் பருவக்காற்று காரணமாக அவ்வப்போது சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார்.
மோட்டார் சைக்கிள் ஒன்றை ஹையஸ் மோதி தள்ளியதில் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் தட்டாத்திரு பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பகுதியில் ஒரு மோட்டார் சைக்கிளில் 2 இடது பக்கத்தால் பயணித்துக் கொண்டிருந்தனர். அதன்போது எதிர் திசையில் இருந்து வந்த ஹயேஸ் ரக வாகனமானது தனது பக்கத்தை விட்டு விலகி வலது பக்கமாக சென்று மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் விபத்தினை ஏற்படுத்திய ஹயேஸ் ரக வாகனம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. விபத்து சம்பவம் குறித்து யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.